Taste the Daily. திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி அருகே அண்ணல் அம்பேத்கரின் நினைவு நாளை ஒட்டி அவரது திருவுருவ சிலைக்கு அதிமுக முன்னாள் அமைச்சர் அப்துல் ரஹீம் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். சேக்காடு பகுதியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பகுதி கழக செயலாளர் பிரகாஷ் ஹேம்நாத், மாவட்ட மாணவரணி செயலாளர் டேவிட் ராஜன் உள்ளிட்ட ஏராளமான அதிமுகவினர் பங்கேற்று புரட்சியாளர் அம்பேத்கருக்கு புகழஞ்சலி செலுத்தும் வகையில் முழக்கமிட்டனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே புதிய சாலை பணிக்கான பூமி பூஜையை அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் தொடங்கி வைத்தார். கோவிந்தாபுரத்தில் கிராம சாலைகள் மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் 63 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்படும் சாலை பணியை தொடங்கி வைத்த சட்டமன்ற உறுப்பினர் அப்பகுதி மக்களின் குறைகளை கேட்டறிந்தார். நிகழ்ச்சியில் வாணியம்பாடி நகர கழக செயலாளர் சதாசிவம், முன்னாள் அதிமுக மாவட்ட குழு உறுப்பினர் அண்ணாசாமி, அதிமுக ஊராட்சி மன்ற தலைவர் பழனி உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். கடலூர் வடக்கு மாவட்டம் பன்ருட்டி வடக்கு ஒன்றியத்தில் எஸ்ஐஆர் பணிகள் குறித்து அதிமுக மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான MC சம்பத் ஆய்வு மேற்கொண்டார். அங்குச்செட்டிப்பாளையம், வீரபெருமாநல்லூர், சிறு கிராமம், மணப்பத்தூர் பகுதி முகவர்கள், கழக நிர்வாகிகளிடம் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம், இறந்தவர்கள், இடம்பெயர்ந்தவர்கள் பெயர் நீக்கம், தகுதியான வாக்காளர்கள் பெயர் சேர்த்தல் குறித்து அவர் கேட்டறிந்தார். அப்போது மாவட்ட அம்மா பேரவை கழக செயலாளர் கனகராஜ், பன்ருட்டி வடக்கு ஒன்றிய செயலாளர் சிவா உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் உடன் இருந்தனர். எஸ்ஐஆர் பட்டியல் முறையாக வெளியிட வலியுறுத்தி அதிமுக சார்பில் நெல்லை மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளிக்கப்பட்டது. வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்த பட்டியலில் அறியப்படாத வாக்காளர்கள் கண்டறியப்பட்டால் அவர்களை படிவம் 6 இணைக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி மாவட்ட ஆட்சியரிடம் அதிமுக மாநகர் மாவட்ட கழக செயலாளர் தச்சை கணேசராஜா மனு அளித்தார். அப்போது அனைத்துலக எம்ஜிஆர் மன்ற மாநில இணைச் செயலாளர் கல்லூர் வேலாயுதம், மாவட்ட அவைத் தலைவர் பரணி சங்கரலிங்கம், விவசாய அணி மாவட்ட செயலாளர் காளிமுருகன், சிறுபான்மை பிரிவு மாவட்ட செயலாளர் பீர் முகமது, பகுதி செயலாளர் சிந்து முருகன் ஆகியோர் உடன் இருந்தனர். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே தவர்த்தான்பட்டு ஊராட்சியில் அதிமுக அம்மா பேரவை சார்பில் திண்ணை பிரச்சாரம் நடைபெற்றது. சிறப்பு அழைப்பாளர்களாக கடலூர் கிழக்கு மாவட்ட செயலாளர் KA பாண்டியன் மற்றும் முன்னாள் அமைச்சர் செல்வி ராமஜெயம் ஆகியோர் பங்கேற்ற இப்பிரச்சாரம் மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் முனைவர் கானூர் கோ பாலசுந்தரம் தலைமையில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை குமராட்சி கிழக்கு ஒன்றிய செயலாளர் சுந்தரமூர்த்தி, ஒன்றிய அம்மா பேரவை செயலாளர் செங்குட்டவன், மாவட்ட ஓட்டுநர் அணி இணைச் செயலாளர் சவுந்தரராஜன் ஆகியோர் செய்திருந்தனர். இதில் அதிமுக ஆட்சியின் சாதனைகள் குறித்தும் திமுக ஆட்சியின் அவல நிலை குறித்தும் மக்களுக்கு எடுத்துரைக்கப்பட்டது. இப்பிரச்சாரத்தில் மாவட்ட இளைஞர் மற்றும் இளம் பெண்கள் பாசறை செயலாளர் RJ வசந்த், மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் எல்லேரி பிரபு, மாவட்ட அம்மா பேரவை இணைச் செயலாளர் மணிகண்டன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் திரளானோர் கலந்து கொண்டனர். செங்கல்பட்டு மேற்கு மாவட்டத்திற்கு உட்பட்ட தாம்பரம் மத்திய பகுதியில் அதிமுக சார்பில் திண்ணை பிரச்சாரம் நடைபெற்றது. இதில் மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான சிட்லப்பாக்கம் ராஜேந்திரன் பங்கேற்று பொதுமக்களுக்கு அதிமுகவின் சாதனைகளை விளக்கும் பிரசுரங்களை வழங்கி பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். பகுதி செயலாளர் LR செழியன் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர். கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் மாற்றுக் கட்சியினர் ஏராளமானோர் அதிமுகவில் இணைந்தனர். பரங்கிப்பேட்டை ஒன்றியத்துக்கு உட்பட்ட குறியாமங்கலம், ஆயிபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து திமுக தமிழக வாழ்வுரிமை கட்சி நிர்வாகிகள் அக்கட்சிகளில் இருந்து விலகி கடலூர் கிழக்கு மாவட்ட செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான KA பாண்டியன் முன்னிலையில் தங்களை இணைத்துக் கொண்டனர். ஒன்றிய செயலாளர் ரங்கசாமி ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்நிகழ்வில் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் உடன் இருந்தனர்.